கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 17 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மைதிலி வந்துட்டு நேராக ரமேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. ரமேஷ் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, மச்சான் என்னால் ரம்யாவை மறக்கவே முடியலடா, எப்போ பார்த்தாலும் அவன் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க மைதிலி கால் பண்ணுறாங்க. உடனே ரமேஷ் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்க, மைதிலி சொல்கிறாங்க, ரமேஷ் நான் வந்துட்டு தீபாவோட அண்ணி பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, சொல்லுங்கள் கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப தரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, நான் என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கல்யாணத்துக்கு வராமல் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, காலையில் தானே கல்யாணம், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நல்லா போச்சு போங்க, உங்கள் அழகிய லைலா இங்கே தான் இருக்காங்க, அவளை பார்க்க வரலாம், கொஞ்சம் அவகிட்ட பேசலாம், எப்படி அவள் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடைச்சா தானே அவள் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கலாம். என்ன நினைப்பில் இப்படி நீங்கள் பட்டுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச டயத்தில் ரம்யாவை எப்படி வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரமேஷ் சொல்கிறாரு, என்ன என் அழகிய லைலா அங்கே இருக்காளா, சரி ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மைதிலியும், இதைத்தாங்க நாங்களும் எதிர்பார்த்தோம், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணிட்டோம், நீங்கள் தான் ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷும், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரமேஷோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா இந்த மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா டக்குன்னு எங்கே கிளம்புற அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, என் அழகிய லைலா கல்யாண மண்டபத்தில் இருக்காளாம், அதுவும் ஹாஃப் சாரியில் தேவதை மாதிரி இருக்காளாம், அவளை பார்க்குறதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, லவ் அப்படின்னு வந்ததோட என்னையை கைட்டி விடுறியல்ல அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, டேய் இன்னும் மட்டும் நான் அழகிய லைலாவை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ பொசுக்குன்னு நான் அவளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு இப்படி பொறாமப்படுற, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் நேராக ரம்யாவை பார்க்குறதுக்கு மண்டபத்துக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த ரமேஷே எங்கே வந்துடுவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, அதுதானே நமக்கு வேணும், அவள் வந்துட்டு தீபாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுலையும் தீபா கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி தீபாவை டென்ஷன் ஆக்குறதுலேயும் தான் அவள் அதிகமாக வேலைப்பாடு பார்ப்பா, அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் ரமேஷுக்கு கால் பண்ணி அவனை இங்கே வர வச்சேன், எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான், அவனை பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுலையே ரம்யாவுக்கு நேரம் போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும், சூப்பர் ஐடியா மைதிலி, எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஜாட பேச்சு பேசுகிறதுலையே அவள் இருக்கா, அதனால தான் அவளை எப்படி இந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்கிறதுன்னு திட்டம் போட்டேன், அதான் ரமேஷ் தொக்கா மாட்டிக்கிட்டார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி மீனாட்சியும் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரமேஷ் நேராக வராரு. வந்ததோட நேராக வந்துட்டு மீனாட்சியை பார்க்குறாங்க. நீங்கள் தானே எனக்கு கால் பண்ணது அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, நான் இல்லை தம்பி, மைதிலி தான் கால் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நான் தான் தம்பி கால் பண்ணேன், ரம்யா இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் கல்யாணத்துக்கு வராமல் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷும், ஓகே ஓகே என் அழகிய லைலா எங்கே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரமேஷும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ரம்யா ஹாஃப் சரியில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு, அட ரம்யா, இந்த ஹாஃப் சரி உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரம்யா சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா கடுப்பாகிறாங்க, ஏய் உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா இது வருங்கால புருஷனை ஏய் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா மேடம், என்னையை வந்துட்டு ரம்யா ரொம்ப அழகாக ஏன்னு கூப்பிட்டு செல்லமாக கூப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம், நீங்கள் இன்னுமே கார்த்திகை போங்க வாங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம தீபாவுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. அப்போ
ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் வந்து நிற்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ரமேஷ் வந்துட்டாரா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரமேஷ் வந்துட்டாரு, ஏன் நீங்கள் 2 பேரும் தான் கால் பண்ணி வர சொன்னீங்களா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, நாங்கள் தான் கால் பண்ணி வர சொன்னோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா கேட்குறாங்க, பாவம் ரம்யா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, மாட்டிக்கிட்டும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதில்ல, எப்போ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக லைஃப் ஆரம்பிக்கிறது, அதனால தான் நான் மாட்டி விட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இருந்தாலும் ரொம்ப ஓவர் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ரம்யாவுக்கு இன்னுமே ரமேஷை பற்றி தெரியலை, ரமேஷுக்கும் ரம்யாவை பற்றி இன்னுமே தெரியலை. ஸோ அதனால் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் பேசிக்கிட்டால் மட்டும்தானே உண்டு. இங்கே பாரு, இன்றைக்கி மீட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ மீட் பண்ணிப்பாங்களோ. ஸோ அதனால தான் இது ஒரு நல்ல சான்ஸ், உன் கல்யாணத்தன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டுமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி, அந்த ரமேஷோட லவ்வுக்கு நீங்கள் 2 பேருமே ஹெல்ப் பண்ணுறீங்க, ஆனால் என்னுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, எதுக்கு தீபா ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அது கெட்டுச்சு போங்க, இன்னும் கார்த்திக் சார் இன்னுமே நீ லவ் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகி மைதிலி ஷாக் ஆகி என்ன தீபா சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சாருக்கு இன்னுமே என் மேலே எந்த வித லவ்வும் இல்லை. ஒரு நாள் நான் கார்த்திக் சார்கிட்ட என் மேலே லவ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கார்த்திக் சார் சொன்னார், இது வரைக்கும் நான் உங்களை வந்து லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னார், அம்மாவுக்காக தான் உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலிக்கு செம்ம ஷாக்கு. என்ன தீபா சொல்கிறா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கார்த்திக்கு தெரியும், ஆனால் நீ சொல்கிற இது மாதிரி கார்த்திக் இன்னும் விரும்பலைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா, நானே இத்தனை நாளாக கார்த்திக் சார் என்னைய விரும்பினார் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கார்த்திக் சார் என்னைய லவ் பண்ணலையாம், அதனால அவர்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்கேன், கல்யாணத்தில் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்குள்ளே உங்கள் மனசில் நான் லவ் கண்டிப்பாக கொண்டு வருவேன்னு சொன்னேன். அவரும் சரி அப்படின்னு சொன்னார். நான் இதை ஒரு சவாலாகவே கார்த்திக் சாருக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னுமே அவர் என்னை லவ் பண்ணவே இல்லை. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே கார்த்திக் சார் எங்கே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கவலைப்படாத தீபா, 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேருமே எவ்வளோ லவ் பண்ணணுமோ அவ்வளோ லவ் பண்ணிக்கிங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி அண்ணி அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, கண்டதையும் பற்றி யோசிக்காத, உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம், தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சியும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ரமேஷ் வந்து நேராக ரம்யா கிட்ட, ரம்யா பேபி, எதுக்காக வந்துட்டு நீ இங்கே வரதை என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தேன்னா உன் கூட நான் முன்னாடியே வந்திருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னை பேபின்னு சொன்னீன்னு வச்சுக்கேங்க, கண்டிப்பாக செம்ம காண்டாகிடுவேன், என்னை பேபின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, என்ன பேபி இது, நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, தீபா கார்த்தியோட கல்யாணம் முடிஞ்சதோட நம்ம 2 பேரோட கல்யாணம் தான் நடக்க போகுது, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் அன்றைக்கி உனக்கு கால் பண்ணி என்ன சொன்னேன், இது மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால் இப்போதைக்கு இந்த கல்யாணமே வேணான்னு தானே சொன்னேன், கொஞ்சமாவது நீ கேட்டியா, தேவையில்லாமல் வந்துட்டு என்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், பார்த்தியா இப்போ எவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, நம்ம 2 பேருக்கும் கன்ஃபார்மாக கல்யாணம் நிச்சயம், இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு செம ஷாக்கு. அப்பன்னு பார்த்து ரியா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரியா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ ரியா சொல்கிறாங்க, ரம்யா நீ சொன்ன மாதிரி தீபாவோட சாரி மாதிரியே நான் எடுத்துட்டேன், அண்டு ஜுவல்ஸ் கூட நான் எடுத்துட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டபத்தில் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீ மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடியே தீபாவை இந்த மண்டபத்துலேருந்தே வேறு எங்கேயாவது கடத்தணும் அப்படின்னு. ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த
தீபா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பாக அவள் எங்கே கூப்பிட்டாலும் வருவா. ஸோ அவளோட அந்த இன்னசென்ஸை பயன்படுத்தி அவளை ஈஸியாக அந்த மண்டபத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய ரவுடிகளை வச்சு அந்த தீபாவை வேறு இடத்துக்கு கடத்திடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத ரம்யா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ரியா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னா எதுக்குன்னு உனக்கு தெரியும்ல, நான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும். நீயும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்துதான் ஆனந்துக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நீ தான் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த டீலுக்கு நான் சரின்னு சொல்லி தானே நான் உன்னை இந்த திட்டத்தை எல்லாம் பண்ண சொன்னேன். அதனால் கவலைப்படாத, நான் கொடுத்த வாக்கு தான். நான் கண்டிப்பாக உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ரியாவும் சரி நீ சொன்ன மாதிரியே எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது, எத்தனை மணிக்கு வரேன்னு மட்டும் சொல்லு, நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, சரி நேற்று எதுவும் ஐஸ்வர்யா கார்த்தி தான் இந்த எல்லா பிளானையும் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்களே, உங்கள் அப்பாவுக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை அதை பற்றி என்னால் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்னு. இது கேட்ட ரியாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவும் கார்த்தியும் மீட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்காரு, ஸோ அவர் இப்போதைக்கு பேசுகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, கால் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி அப்போ ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பார், ஸோ அவர் கால் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் எதுக்காக அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு, அப்பாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் அவன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ரம்யாவை சந்தேகமாக பார்க்குறாரு. ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி மறுபடியும் விஸ்வநாதனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா விஸ்வநாதன் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அந்த நேரம் பார்த்து ரமேஷ் அந்த இடத்துக்கு வராரு. ரமேஷை பார்த்ததோட கார்த்தி கேட்குறாரு, ரமேஷ் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, நான் 1 மணி நேரம் ஆகுது கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யாவை பார்க்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, ரம்யாவை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், ஆனால் அவள் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா, என்னை ஏதாவது சொல்லி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்ககிட்ட ஆல்ரெடி ரம்யாவை பற்றின கேரக்டர் விஷயம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தான் வாலண்டியராக ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி தீபாவோட அடக்கமான குணத்தை பார்த்து தான் நீங்கள் தீபாவை கல்யாணம் பண்ணிங்க, ஆனால் எனக்கு அந்த ரம்யாவோட திமிரு பிடிச்சத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய திமிரும் அகம்பாவமும் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால தான் நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நீங்கள் நேத்தியிலேருந்து உங்கள் மாமா விஸ்வநாதனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இல்லையே கார்த்தி, என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் காலையிலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு, ஸோ எனக்காக கால் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. இது கேட்ட ரமேஷும் சரி கார்த்தி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக விஸ்வநாதனோட நம்பர் எடுத்து கால் பண்ணுறாரு. அப்போ ரிங் வருது, ஆனால் விஸ்வநாதன் எடுக்கலை. மறுபடியும் ரிங் போகுது, விஸ்வநாதன் எடுக்கவே இல்லை. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி விஸ்வநாதன் அங்கிள் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லையே, எப்போவுமே நான் ஃபோன் அடித்தாலே 2வது ரிங்லேயே அவர் எடுத்துருவார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அங்கே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்காக விஸ்வநாதன் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்காருன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வேணும்னா வீட்டு பக்கம் ஒரு தடவை போயிட்டு வருவா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி ஓகே, என்னால் இப்போதைக்கு மண்டபத்துலேருந்து வெளியில் வர முடியாது, ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்ட ரமேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. நேராக விஸ்வநாதனோட வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி நம்ம மேலே சந்தேகப்பட்டுட்டான், ஸோ கண்டிப்பாக கார்த்தி அப்பாவை தேடுறதுக்கு வீட்டுக்கு யாரையாவது அனுப்புவான், ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ரமேஷ் நேராக விஸ்வநாதனோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறது தவிர்த்து உள்ளாரேந்து யாருமே வெளியில் வர மாதிரி கிடையாது. அப்போ
ரமேஷ் வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா கதவும் திறக்கலை. அப்போ ரமேஷ் இந்த பக்கமாக வந்துட்டு மறுபடியும் விஸ்வநாதனுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் விஸ்வநாதன் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம ரமேஷ் வந்து எதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வீட்டு ஜன்னல் இருக்குது. உடனே ரமேஷ் அங்கேருந்து வந்துட்டு வீட்டு ஜன்னல் கதவை திறக்கிறாரு. பார்த்தா உள்ளார விஸ்வநாதன் மயங்கி கிடக்கிறாரு. அப்போ நம்ம ரமேஷ் கத்துறாரு, மாமா நான் ரமேஷ் வந்திருக்கேன் மாமா, கதவை திறங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா, எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஜன்னல் வழியாக கத்துறாரு. ஆனால் விஸ்வநாதன் கிளம்பவே இல்லை. அப்போ ரமேஷ் வந்துட்டு கீழே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து வீட்டுக்குள்ளே எறிகிறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே உள்ள கண்ணாடியில் பட்டு கண்ணாடி கீழே உடஞ்சி கீழே சதுருது. அப்பையும் விஸ்வநாதன் கிளம்பவே இல்லை. அப்போ ரமேஷ் நினைக்கிறாரு, மாமாவை கிளப்புறதுக்காக ஃபோன் அடித்து பார்த்தேன், கத்தியும் பார்த்தேன், கல்லை விட்டு எரிஞ்சு கண்ணாடியையும் உடைச்சேன். ஆனால் மாமா இத்தனை சவுண்டுக்கும் கிளம்பவே இல்லையே, மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு ரமேஷ் நினைக்கிறாரு. ரமேஷ் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரமேஷ் அங்கே போயிட்டு அப்படின்னு கேட்க ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி நான் இங்கே வந்துட்டேன், ஆனால் இங்கே மாமா வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்த்தேன், மாமா வந்துட்டு சோஃபாவில் படுத்து கிடக்கிறாரு, நானும் கத்தி பார்த்தேன், ஆனால் மாமா கிளம்பவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி வெளியிலே நின்னுங்க அப்படின்னு. ஆனால் ரமேஷ் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி அவருக்கு ஏதாவது ஆக்கியிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் கதவை உடைச்சி உள்ளார போயிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டு கார்த்தி சொல்கிறாரு, இருங்க ரமேஷ் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் ரமேஷ் கேட்கவே இல்லை. நேராக கதவை உடைக்கிறாரு. கதவை உடைச்சி நேராக உள்ளார வராரு. வந்து பார்த்தா ரமேஷ் மயக்கம் போட்டு அந்த விஸ்வநாதன் கீழே கிடக்கிறாரு. அப்போ ரமேஷ் போயிட்டு நேராக அவங்க மாமாவை கிளப்புறாரு. பார்த்தா அவங்க கிளம்பவே இல்லை. பக்கத்தில் ஒரு ஜூஸ் டம்ளரும் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ரமேஷ் நினைக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரமேஷ் அவங்க அப்பாவை கிளப்பி பார்க்குறாரு. ஆனால் கிளம்பவே இல்லை. அப்போ ரமேஷ் நேராக கார்த்திக்கு கால் பண்ண. அப்போ கார்த்தி வந்து ஃபோன் அட்டன் பண்ணி, ரமேஷ் நான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கேன், போலீஸும் அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு விஸ்வநாதனை தொடாதீங்க அப்படின்னு. ஆனால் ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி விஸ்வநாதன் அங்கிளை நான் கிளப்பி பார்த்தேன், ஆனால் அவர் கிளம்பவே இல்லை, எனக்கு என்னமோ அவர் இறந்துட்டாருன்னு தோணுது, மூச்சு கூட இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ரமேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரமேஷ் வந்து ஒரு சோஃபாவில் அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ சரவணன், போலீஸ், கார்த்தி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி மண்டபத்தில் என்ன சொல்லிட்டு வராருன்னா, நேராக மைதிலியை பார்த்து, இங்கே பாருங்க அண்ணி, யாராவது கேட்டால் நான் வந்துட்டு ரூமில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், ரூமை விட்டு வெளியில் போனேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு. இதை கேட்ட மைதிலியும், சரிங்க தம்பி, ரொம்ப முக்கியமான விஷயமா போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, ரமேஷ் சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ கார்த்தி போலீஸை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரமேஷ் அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ விஸ்வநாதன் கீழே கிடக்கிறாரு. அப்போ போலீஸ் போயிட்டு நேராக விஸ்வநாதனோட பல்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இறந்து கிடக்கிறாரு. டாக்டர்ஸும் வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் வந்து நேராக விஸ்வநாதன் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இவர் சத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சரவணன் கேட்குறாரு, ரமேஷ் நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்திக் சார் சொன்னார் இது மாதிரி விஸ்வநாதன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு. உடனே சரி நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கலாமே, மாமா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். ஆனால் இவருக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. மாமா ரொம்ப பாவம், அவர் ரொம்ப இன்னசென்ட், அவரை யார் வந்துட்டு கொண்டு இருப்பா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இவர் ஏற்கனவே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டவர், ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இல்லை பக்கத்தில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் இருந்துச்சு, ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறீங்களா, அதில் ஏதாவது விஷம்ல கலந்துருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு. இது கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் உள்ள ஜூஸை வந்து சாம்பிளுக்கு ஒரு பேப்பரில் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ரமேஷை பார்த்து, கார்த்தி கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, கார்த்தி எனக்கு என்னமோ ரம்யா தான் கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இது மாதிரி நேற்று நைட்டு வந்து அவருக்கு கால் பண்ணேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது மாதிரி வீட்டில் தான் இருக்கேன், என் பொண்ணு எனக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வர போயிருக்கா, இது வரைக்கும் என் பொண்ணு கிச்சனுக்குள்ளேயே போனதே கிடையாது, ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்கு போயிட்டு எனக்காக ஆப்பிள் ஜூஸ் போட போயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது குடித்த பிறகு தான் இவருக்கு ஏதோ ஆகியிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அப்போ இந்த ஆப்பிள் ஜூஸை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட அந்த ஆப்பிள் ஜூஸை கொடுத்து இது செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க சாம்பிளை எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இது எல்லாத்துக்கும் அப்போ ரம்யா தான் காரணமாக இருக்குமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு,
கண்டிப்பாக ரம்யா தான் காரணமாக இருக்கும்னு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஸ்வநாதனோட ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா விஸ்வநாதன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை எடுத்திருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு சரவணன் அதிர்ச்சியாகி நேராக கார்த்திகிட்ட ஃபோனை கொடுத்து, கார்த்தி இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த ஃபோனை பார்க்குறாரு. அதில் விஸ்வநாதன் தான் சாகிறதுக்கு முன்னாடி பேசியிருந்த ஒரு வீடியோ இருக்குது. அதை வந்துட்டு கார்த்தி ப்ளே பண்ணுறாரு. பார்த்தா அதில் விஸ்வநாதன் என்ன பேசியிருக்காருன்னா, கார்த்தி நான் தான் விஸ்வநாதன்ப்பா, நீ எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கவே இல்லை. என் பொண்ணு நல்லவளாக திருந்திருவா அப்படின்னு நினச்சி தான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் உன்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சினேன். ஆனால் நான் கெஞ்சினதுக்கு என் பொண்ணு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டா. நீ செஞ்ச பிளான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ரமேஷ் நம்மளுடைய ஆள் அப்படின்னு அந்த ரம்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் கண்டிப்பாக தீபாவை அழிச்சிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவா. பெற்ற தந்தையான என்னையவே அவள் கொலை பண்ணுறதுக்கு ஆப்பிள் ஜூஸில் விஷத்தை கலந்துட்டா. நான் அதை தெரியாமல் நம்பிக்கையோடு குடிச்சிட்டேன். இப்போ நான் சாக போகிறேன். கண்டிப்பாக என்னை யாராலுமே வந்துட்டு காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். என் பொண்ணு ரம்யா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. என் பொண்ணை வெளியில் விடாதீங்க. அவளால் பல உயிர்களுக்கு ஆபத்து. தீபா ரொம்ப பாவம். அவளை எப்படியாவது காப்பாற்றுங்க. ரம்யா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. நான் இப்போ சாகிறேன்னா அது என் பொண்ணு தான் காரணம் அப்படின்னு விஸ்வநாதன் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு ரமேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, ரம்மி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரமேஷ், ரம்யா கண்டிப்பாக ஒரு நாள் திருந்துவான்னு நினச்சி தான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம். ஆனால் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. நீங்கள் ரம்யாவை கல்யாணம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்குமே ஆபத்து. அதனால் நீங்கள் ரம்யாவை மறந்துடுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரமேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. விஸ்வநாதன் மாமா ரொம்ப நல்லவர். தான் பொண்ணு எப்படிப்பட்டவ அப்படின்னு தெரிஞ்சும் என்கிட்ட பொய் சொல்லாமல் என் பொண்ணு கோவக்காரி, அவளை கல்யாணம் பண்ணால் பல கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லியே தான் எனக்கு வந்துட்டு ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொன்னார். கடைசியில் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ரம்யா ரொம்ப பாவம் அப்படின்ட்டு விஸ்வநாதன் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு ரமேஷ் விஸ்வநாதனுக்காக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அன்னைக்கே ரம்யாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க அப்பாவுக்கு இந்த ஒரு நிலைமை இப்போ வந்திருக்காது. விஸ்வநாதன் ரொம்ப பாவம். இங்கே பாருங்கள், விஸ்வநாதன் ரெக்கார்ட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை வச்சு ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க சார், நீங்கள் அடுத்த ப்ரொசீஜரை பாருங்கள் அப்படின்னு. இது கேட்ட சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரமேஷ் ரொம்ப சோகமாக இருக்கார். இன்னொரு பக்கம் சரவணன் விஸ்வநாதனை ஆம்புலன்ஸ் வச்சு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரமேஷும் நேராக வந்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. அங்கே ரம்யா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. என்னென்னா, அப்பாவை இப்படி கொலை பண்ணிட்டு வந்துட்டோம், அப்பாவை கொலை பண்ணதுக்காகவாவது கார்த்தியை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ரம்யா சரியான வெறியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரமேஷும் நேராக வராங்க. வந்துட்டு நேராக ரம்யாவை பார்க்குறாங்க. ரம்யா கேஷுவலாக இருக்காங்க. அப்போ ரமேஷ் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, தந்தையவே கொண்டுட்டு இவளால் எப்படி கார்த்திக் இப்படி கேஷுவலாக இருக்க முடியுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க ஒரு பிடிவாதக்காரி அப்படின்னு அவங்க அப்பா ஆல்ரெடி சொன்னாங்க. அப்போவே நம்ம சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் சரவணன் போலீஸை கூட்டிகிட்டு நேராக மண்டபத்துக்கு வராங்க. போலீஸை பார்த்ததோட அபிராமிக்கு அதிர்ச்சி. அப்போ அபிராமி நேராக சரவணன் கிட்ட, சரவணன் என்னாச்சு, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, நான் வந்துட்டு கார்த்தியோட கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா, நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க சரவணன் கிட்ட, சரவணன் இந்த சான்ஸை வச்சு உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்க தானே அப்படின்னு. அப்போ சரவணன் சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி அந்த இடத்துலேருந்து போனதோட கார்த்தி நேராக சரவணனை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் சரவணன், இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் முடிஞ்சதோட நீங்கள் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது கேட்ட சரவணனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி தீபா எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ
கார்த்தி சொல்கிறாரு மாடியிலேருந்து 2வது ரூம் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஒரு லேடி போலீஸை நான் மஃப்டியில் வர சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தீபாவுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. ஸோ அவங்க வந்துட்டு மேக்கப் உமனோட அசிஸ்டண்ட்டாக வராங்க. ஸோ தீபாவுக்கு பக்கத்துலேயே அவங்க இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மஃப்டி போலீஸ் வந்து நேராக தீபா பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. தீபாவுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, தீபாவோட கல்யாணமும் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம எப்படி வந்து பொண்ணை மாற்றுறது அப்படின்னு நினச்சி நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, தீபாவை எப்படியாவது நம்ம இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி ரம்யா நேராக தீபாட்ட போயிட்டு, தீபா உன்னை பார்க்குறதுக்காக உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எந்த ஃப்ரெண்டு, சீக்கிரம் மண்டபத்துக்குள்ளே வர சொல்லு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்கலையாம், அதனால அவள் ரொம்ப கோவமாக இருக்கான், வர முடியாதுன்னு சொல்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு. அப்போ மேக்கப் உமன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வெயிலில் போகக்கூடாது, அதனால் உங்கள் மேக்கப் ஃபால்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் மேடம் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, யாருடி நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்புறாளே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ரம்யா சாரி ரம்யா, மண்டபத்துக்குள்ளே வர சொல்லுடா, இல்லைன்னா அவங்கக்கிட்ட என்னுடைய ஃபோன் நம்பரை கொடு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. ரம்யாவும் சரி சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் ஃபஸ்ட்டு, அவங்க நிற்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டு சரவணனை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, எதுக்கு சரவணன் வந்திருக்கான் அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக சரவணனை பார்த்து, வாங்க சார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, சரவணன் சொல்கிறாரு, இல்லை கார்த்தியோட கல்யாணத்தை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நீங்கள் கார்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால தான் கார்த்தியோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ சரவணனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக மேடையில் போய் உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, எப்படி வந்துட்டு இந்த போலீஸ் செக்யூரிட்டிக்கு தாண்டி ரியாவை வர வைக்கிறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக அந்த ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரியா சொல்கிறாங்க, நான் ரொம்ப நேரமாக மண்டபத்துக்கு வாசலாக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாராவது தீபா மாதிரி இருக்கா அப்படின்னு என்னை பார்த்து உள்ளார இருக்க தீபாவையும் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிரும், சீக்கிரம் அந்த தீபாவை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் வந்துட்டு இந்த போலீஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. தீபாவுக்கு பக்கத்துலேயே ஒருத்தி ரொம்ப நேரமாக இருக்கா, அவளை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவள் மஃப்டி போலீஸாக இருப்பாளோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஸோ என்னால் இப்போதைக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியலை ரியா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த தீபாவை எப்படியாவது நீ அந்த இடத்துலேருந்தே ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு தீபா கிட்டே போயிட்டு, தீபா ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்ல. அப்போ தீபாவும் சரி எடுத்துகிட்டு வா, நானும் ரொம்ப நேரமாக கேட்கணுன்னு நினச்சேன், மைதிலி அண்ணியும் மீனாட்சி அக்காவும் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தீபாட்ட கொடுக்குறாங்க. தீபா அந்த ஜூஸை குடிக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு உள்ள அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மேடம் என்ன மேடம் ஜூஸை குடிக்க போகிறீங்க, இதெல்லாம் இப்படி குடிக்கக்கூடாது, நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா, அதுக்காகவே நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரா வச்சு ஒரு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க, யாரடி நம்ம என்ன பிளான் பண்ணாலும் எப்படி ஃபால்ட் பண்ணிக்கிட்டே இருக்காளே, விடக்கூடாது அப்படின்ட்டு ரம்யா டக்குன்னு கதவை சாத்துறாங்க. இதை பார்த்துட்டு தீபா கேட்குறாங்க, ஏன்டி கதவை சாத்துற அப்படின்னு. அப்போ ரம்யா கையில் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த போலீஸோட தலையில் ஓங்கி அடிக்கிறாங்க. அப்போ அவங்க மயக்கு போட்டு விழுகிறாங்க. அப்போ தீபா மட்டும்தான் இருக்காங்க. தீபா கேட்குறாங்க, ரம்யா என்னடி இது, எதுக்கடி அவங்கள அடித்த, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ இருக்கிற வரைக்கும் நான் கார்த்தியை அடைய முடியாது, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அப்படின்ட்டு தானே நீ இருக்கிற, எனக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட தலையில் கட்டையெல்லாம் ஓங்கி அடிக்கிறாங்க. இதனால் தீபா மயக்கமிட்டு கீழே விழுகிறாங்க. உடனே ரம்யா தீபாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்தில் ரம்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணி, நீ மண்டபத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்ல, ரியா சொல்கிறாங்க, என்னால் முன்பக்கம் மண்டபத்து வழியாக வர முடியாது, பின்னாடி சமயக்கட்டு வழியாக தான் வர முடியும், நான் அந்த பக்கமாக வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வாடி அப்படின்னு சொல்ல, ரியா நேராக யாருக்கும் தெரியாமல் நேராக தீபாவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாரு, கார்த்தி ரொம்ப நேரமாக அந்த பெண் போலீஸ் இருக்காங்கல்ல, மஃப்டி போலீஸ், அவங்கக்கிட்டேருந்து எந்தவித காலும் வரல,
என்னாச்சுன்னு தெரியல, அவங்கள என்னால் பார்க்கவும் முடியலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இன்னொருத்தவங்கள அனுப்பி பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்னொருத்தவங்கள அனுப்பி பார்க்குறாங்க. தீபாவுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு. ரியா வந்துட்டு தீபாவோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தீபா மாதிரியே மாறிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ ரம்யா கேட்குறாங்க, யார் வேணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்களே இங்கே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒருத்தரும் வரலையே அப்படின்னு. அப்போ அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரியா கேட்குறாங்க, யார் அது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபாவை பார்த்துக்கிறதுக்காக கார்த்தி ஒரு மஃப்டி போலீஸை அனுப்பியிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அடித்து வாஷ்ரூம்குள்ளே வச்சுருக்கேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.